மூன்றாவது பெண்ணின் திருமண வரவேற்பு நடந்து சில நாட்கள் ஆகிவிட்டிருந்தன. செலவழித்தது போக மீதி பணம் அவனிடமே தான் இருந்தது. பலமுறை அவன் பெரியவரின் அறைக்குள் அதை பற்றி பேசச் சென்றான். கணக்கு பற்றி அவன் பேசத் துவங்கிய போதெல்லாம் அவர் கையை அமர்த்தினார். பின்னால் பார்க்கிறேன் என்று தள்ளி போட்டார். பிறகு முரளிக்கும் நேரம் வாய்க்கவில்லை. பணம் பிரிஃபிகேஸ்குள் கிடந்தது. ஆபீஸிற்கும் வீட்டிற்குமாக அது அலைந்து கொண்டிருந்தது. எத்தனையோ முறை அவன் தனக்குள்ளே முதலாளி அன்சாரியை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறான். பெரியவருக்கு வயது 60 எட்டி கொண்டிருந்தது. கருகருவென்று கிராப்பு தலை, பக்கவாட்டில் செழுமையான கிருதாக்கள், பிரஷ் மீசை, பார்க்க கணக்கச்சிதமாக இருந்தார். தலையில் ஆசாமி சாயம் பூசிக்கொண்டிருக்கிறான். வாயில் பொய்ப்பள்ளி எல்லாம் அவளுக்காக வேஷம். கிசுகிசுத்தான் ஒரு நாள் ரமேஷ். அவனும் முரளியைப் போல பயிற்சிக்காகவே அங்கே புகுந்து பின்னர் வேலையில் நிலைத்து விட்டிருந்தவன். நீ நம்ம பாஸின் பங்களாவுக்கு போயிருக்கிறியா? மிஸ்ஸஸ் அன்சாரியை பார்த்திருக்கிறையா? வழித்தெடுத்து விடலாம் போன்று நல்ல சிவப்பு, ஆனால் பீப்பாய் போல ஒரே குண்டு. அவங்க அங்கே வீட்டில் பெயருக்கு சமூக அந்தஸ்துக்காக மனைவி. ஆசாமிக்கு ஊட்டியிலே ஒரு சின்ன வீடு இருக்குடா. காமினி சுதாகரன் பேர். பெரிய பியூட்டிடா. நம்ம எல்லாம் ஊட்டி கம்பெனிகளுக்கு ஏன் ஆடிட்டிங்க்கு அனுப்புவதில்லை, கவனிச்சியா? தானே அடிக்கடி அங்கே கிளம்பி விடுறானே, எதற்கு? பணம் இருந்தா ஒரு வீடு என்னடா, 10 வீடுகளை கூட நிர்வகிக்க முடியும். கொடுத்து வச்சவன். துச்சமாக பேசினான். ரமேஷிற்கு உண்மை அதிகம் பேசத் தெரியாது. யாரை பற்றியும் அச்சமின்றி கதைகள் கட்டிவிடுவான். பொல்லாதவன், அண்டப்புலகன் என்று அவன் சொன்னவைகளை அப்படியே எட்டத்தில் வைத்து விட்டிருந்தான் முரளி. அன்று காலை அவன் பெரியவரை கண்டு பேச ஆபீஸில் அவரது அறைக்கு சென்றான். போன ஜென்மத்தில் செய்த பூஜா பலன் அனுபவிக்கிறாங்க இப்ப. அவன் தாய் அடிக்கடி சொன்னதொரு விளக்கம் நினைவிற்கு வந்தது. அன்சாரி முன்பிறவியில் அப்படி என்ன செய்து விட்டாரோ தெரியாது, மனிதன் வாழ்க்கையை செம்மையாக அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்றுதான் அவன் மனதில் பட்டது. ஏசி அறையின் குளுமையில் பளபளவென்று மேஜைக்கு பின்னால் சுழல் நாற்காலியில் மெத்தென்று சாய்ந்து கொண்டிருந்தார். சிவப்பு பச்சை வண்ணத்திலே இரு மருங்கிலும் டெலிஃபோன்கள், இன்டர்காம், விஐபி பிரீஃப்கேஸ், கண்ணாடி கூஜாவில் ஐஸ் துண்டங்கள் மிதக்கும் சாத்துக்குடி ரசம். மேஜை மீது இத்தனை அலங்காரம். பின்னால் பூமியையும் கூரையும் தொட்டுக்கொண்டு நின்ற ஒரு ராட்சச புத்தக அலமாரி. அதன் கண்ணாடி கதவுகளுக்கு தேக்கு மரச் சட்டங்களும் மின்னின. அதற்குள் தங்க எழுத்து பொறித்த லெதர் பைண்ட் புத்தக அடுக்குகள் அத்தனையும் தொழில் பற்றியவை. சார், நான் இன்னமும் கணக்குகளை ஒப்புவிக்கவில்லை. நின்று கொண்டே பேசினான் முரளி. மனிதனுக்கு மண்டை கர்வம் அதிகம். தன் கீழ் வேலை செய்யும் யாரையும் சட்டென்று உட்கார சொல்லிவிடுவதில்லை. அதற்கென்ன அவசரம்? மிச்ச பணம் அப்படியே உன்னிடம் இருக்கட்டும். நாளையிலிருந்து 15 நாள் நான் வெளியூரில் இருப்பேன். அதனால் அவசரமில்லை. வந்த பிறகு கணக்கு பார்த்தால் போதும். ரமேஷ் சொன்ன பொய்ப்பற்களை காட்டி அவர் புன்முறுவல் அளித்தார். சுழல் நாற்காலியை திருப்பிக் கொண்டு மேஜையிலிருந்து ஒரு பித்தானை அமுக்கினார். அவரது பிஏ கோதண்டம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து தயங்கியபடி நின்றார். டிரைவரிடம் சொல்லி பெரிய காரை ரெடி பண்ண சொல்லிவிட்டீர்களா? போன தடவை வழியில் 2 வாட்டி கார்பரேட்டர் ட்ரபிள், பங்க்சர்னை போதும்னு ஆயிட்டது. எல்லாம் சரிவர செக்கப் பண்ண சொல்லுங்க, உத்தரவிட்டார் முதலாளி. ஊட்டிக்கு கேம்ப் போகிறார். எல்லாம் தயாராக இருக்கணும். விடியற்காலையிலேயே கிளம்புகிறார். நேத்தே சொல்லிவிட்டேன். அந்த ஜலஜா கம்பெனி டாக்ஸ் விஷயம் இழுத்தார் கோதண்டம். குற்றம் புரிந்துவிட்டவர் போன்ற தவிப்பில் விழித்து கொண்டு நின்றார். டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்குங்கன்னு அப்பவே சொன்னேனே, வல்லென்று கத்தினார் முதலாளி. சரி சரி, உடனே செய்து முடிக்கிறேன். கூழை கும்பிடு போட்டுவிட்டு மறைந்து விட்டார் கோதண்டம். அவரது அடிமை மனப்பான்மை முரளிக்கு எரிச்சலை ஊட்டியது. அவனுக்கு இப்பொழுது உண்மை புரிந்துவிட்டது. ஊட்டி வரை சென்று உறவாட மனிதன் எப்படி துடிக்கிறார்? அவன் நிற்பதை மறந்து அன்சாரி தமது பிரிஃப்கேஸை திறந்து அதற்குள் சில காகிதங்களை தூக்கி போட்டார். எதேச்சையாக அவன் கண்களில் பட்டுவிட்டது. பகவத்கீதையின் சாரத்தை படித்து சுவைக்க வேண்டிய வயதில் பிளேபாய் மேகசினை படிக்கிறார் மனிதர். ரமேஷ் சொன்னது அத்தனையும் உண்மைதான். பணம் பதவி இரண்டும் இருந்துவிட்டால் வயசையும் மீறி அக்கிரமங்கள் செய்யலாம். அதை பார்த்து கொண்டு தெய்வம் சும்மா இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு குறையும் அவருக்கு வைக்காது. பொய் சொல்லாமல், திருடாமல், யாருக்கும் தீங்கு செய்யாது, சமூகம் வகுத்த சட்டங்களை மீறாமல் நேர்மையாக வாழ்கிற முரளிக்கு மரண தண்டனை. பொறாமையால் கோபத்தில் கொந்தளித்த அவனுக்கு அவரை நிமிர்ந்து பார்க்க கூட பிடிக்கவில்லை. எனக்கு 10 நாள் லீவ் வேணும். பம்பாய் வரை ஒரு காரியமாக போய் வரணும். திடீரென்று மூளையில் பளிச்சிட்ட ஒரு யோசனையில் கேட்டுவிட்டான். கண்ணாடி டம்ளரில் பழரசத்தை ஊற்றி ஜிவென்று உறிஞ்சி ஏப்பம் விட்டார் அன்சாரி. எங்கேயோ அவரது நினைவுகளும் எண்ணங்களும் வட்டமிட்டு கொண்டிருந்தன. ஓகே, நீயும் போயிட்டு வா.
ஆஃபீஸில் லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துவிட்டு போ, ஆட்சேபனை இல்லை. வெளியே வந்ததும் அவன் உடனடியாக தீர்மானித்து விட்டான். 10 நாட்கள் உல்லாசமாக பம்பாயில் கழிப்பது. அதற்கு செலவிற்கு முதலாளியின் பணம் அவனிடம் இருக்கிறதே, எடுத்துக்கொள்கிறது. நல்லவனாக வாழ்ந்து என்ன பலனை கண்டான்? இனி கொஞ்சம் கெட்டவனாக வாழ்ந்து பார்ப்பது. வருகிறது வரட்டும். அவனுக்கு இனி பயம் இல்லை. கடலை நோக்கிய வண்ணம் ஆகாயத்தில் எழும்பி நின்ற 5 ஸ்டார் ஹோட்டல் அறை முரளிக்கு அந்த அனுபவம் மிகவும் புதியது. முதலாளியுடன் அவன் 2 முறை ஆபீஸ் காரியமாக பம்பாய் வந்திருக்கிறான். அன்சாரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். கொலாபாவில் நண்பன் ஒருத்தன் வீட்டிலே கூட்டத்தோடு கூட்டமாக நாட்களை தள்ளிவிட்டு பம்பாயை சுற்றி பார்க்க நேரமில்லை என்ற குறையோடு திரும்பி விடுவான். இம்முறை குழுகுழுவென்ற அறையில் மிருதுவான நுரை ரப்பர் மெத்தையிலே புரண்டு கொண்டிருந்தான். தான் மட்டும் சுகப்பட்டு கொண்டு பிறரின் சௌகரியத்தை அசட்டை செய்த அன்சாரியின் பணத்தை இப்பொழுது அவன் ஆனந்தமாக செலவழித்துக் கொண்டிருந்தான். பம்பாய் பயணம் என்று தீர்மானித்தது முதல் அவன் பேசிய பொய்கள் பலவற்றையும் எண்ணிக்கொண்டு படுக்கையின் தலையருகே இருந்த பச்சை வண்ண டெலிஃபோனில் எண்களை சுழற்றினான். குட் மார்னிங். ரூம் சர்வீஸ் பெண் ஒருத்தியின் இனிய குரல் மறுபக்கத்தில். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் வந்து சேரவில்லை. ரூம் நம்பர் 84 பேசுகிறேன். இதோ இப்பொழுது வந்துவிடும். சாரி ஃபார் த ட்ரபிள். என்ன மரியாதை, என்ன கவனிப்பு, என்ன உபச்சாரம்! அறையை விட்டு நகரக்கூட தேவையில்லை. என்ன வேண்டுமானாலும் சரி, அந்தந்த தேவைக்கு ஒரு தனி எண் கொடுக்கப்பட்டிருந்தது. எதை சாப்பிட வேண்டும் என்று அச்சிட்ட குறிப்புத்தாலும் எதிரே வைக்கப்பட்டிருந்தது. தேவைப்பட்ட எண்ணை டெலிஃபோனில் சுழற்றினால் போதும். முதல் நாள் மாலையில்தான் அவன் சென்னையிலிருந்து வந்திருந்தான். லீவு மனு போட்ட பொழுது B.A. கோதண்டத்தின் தலை அகவலில் வெடித்தது. சொந்த விஷயமா, கம்பெனி காரியமா? 2ம் தான் என்று வச்சுக்கோங்க. பூடகமாக பதிலளித்தான். அவரை அப்படியே தடுமாற வைத்ததிலே ஒரு குரூர ஆனந்தம் அவனுக்கு. மறுநாள் மாலதி அவனை சந்தித்தாள். வழக்கம் போல் பவுடர் பூச்சி, கண்களில் லேசான மை, இவை ஒன்றும் இருக்கவில்லை. முகத்தை அவசரமாக கழுவிக்கொண்டு புறப்பட்டு விட்ட தோற்றம். கடற்கரை மணல் மீது உட்கார்ந்ததும் அவள் சுற்றி வளைக்காமல் உடனடியாகவே சொல்லிவிட்டாள். உங்கள் முடிவுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். மற்றதை கவனியுங்கள். நான் தயார். முரளி கொஞ்சம் திகைத்து போய்விட்டான். அவன் இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. உன் வீட்டவர்கள் சம்மதித்தார்களா? ஆச்சரியப்பட்டான். நான் யாரையும் கேட்கலை, அவசியமும் இல்லை. உங்களை நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னை விரும்புகிறீங்க. இனி மீண்டும் விஷம் பார்க்க வேண்டியதென்ன? படபடவென்று சொன்னாள். லேசாக வீங்கியிருந்த அவளது கண்களை முரளி கவனித்தான். இரவு முழுவதும் அவள் அழுது விட்டிருக்கிறாள். ஊகித்து கொண்டு விட்டான். அவனது சுயநல திட்டம் அசுர வடிவில் முன்னால் நிற்கவே அவனுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இருக்கவில்லை. பம்பாய்க்கு நாளை மாலை பிரயாணம். பிளேன் டிக்கெட்டிற்கு ஏற்பாடாகிவிட்டது. வர 10 நாட்கள் ஆகும். வந்ததும் உடனடியாக ஏற்பாடுகள் செய்கிறேன். கம்பெனி காரியமாக பாம்பே போகிறீர்களா? அப்படித்தான் என்று வச்சுக்கோ. என்னத்திற்கு எதுக்குன்னு எல்லாம் உன்னிடம் சொல்லியாகணுமா? அர்த்தமற்ற எரிச்சலில் சற்று கடுமையாகவே கேட்டான். மாலதி ஒரு கணம் துணுக்குற்றாள். முரளி இப்படி பேசுகிறவரே இல்லை. ஏதோ நடந்து விட்டிருக்கிறது. ஆபீஸில் ஒரு ஸ்டெனோ அழகி வழியே வந்து பேச்சு கொடுப்பவள் என்று ஒரு சமயம் சொல்லியிருந்தாரே. அவளிடம் ஏதாவது வம்பில் அகப்பட்டு கொண்டு அவளை ஒழித்து கட்ட இந்த அவசர கல்யாண யோசனையா? ராட்சச கரங்கள் 2 அவளது இதயத்தை கசக்குவது போன்ற கடும் வேதனை. விழிக்கடையில் பெருக முற்பட்ட கண்ணீரை சமாளித்து கொண்டாள். பதிலுக்கு அதட்டி பேசுவதில் லாபமில்லை என்று அவளது பெருமனம் எச்சரித்தது. நீங்க வரும் வரை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று விழுங்கினாள். ஏண்டா முரளி இப்படி திடீர் பிரயாணம்? அம்மா துணிவுடன் கேட்டுவிட்டாள். கனகா அந்த சில நாட்களில் மிகவும் மாறிவிட்டிருந்தாள். வெளிரடைந்த முகத்திலே முதுமையின் தளர்ச்சி, உற்சாகமில்லாத பேச்சு, எங்கேயோ நினைவுகள், எதையோ பறிகொடுத்து விட்டதை போன்ற ஏக்கப்பார்வை. கம்பெனி காரியமாக முதலாளி அனுப்புகிறார். உத்தரவிட்டால் ஓட வேண்டியதுதானே? பொய்யை மிக்க அலுப்போடு சொன்னான். அது சரி, வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாக உழைத்தால்தானே நம் மனசிலே நிம்மதி ஏற்படும், பொதுவாக சொன்னாள். ஆனால் அவனுக்கு ஏனோ சுருக்கென்று மனதை தைத்தன அந்த வார்த்தைகள். முரளி காலம் முழுவதும் சைவ உணவு சாப்பிட்டு வளர்ந்தவன். 5 ஸ்டார் ஹோட்டலில் தந்தூரி சிக்கன், மட்டன், புலாவ், கபாவ் எல்லாவற்றையும் ஒரு கை பார்த்து விடுவது என்று புறப்படும் முன்பே தீர்மானித்து விட்டிருந்தான். வெண்டைக்காயை தின்றுதான் அவன் வாழ வேண்டும் என்று கண்டிப்பா என்ன? உணவு விஷயத்திலும் புரட்சி. சீறியது அவனது சிந்தனை. கதவை மெல்ல தட்டும் ஓசை. திறந்ததும் வெள்ளை யூனிஃபார்ம் தரித்த ஹோட்டல் வேலையால் ஒரு பெரிய தட்டை வெள்ளை துணியால் மூடி நகரும் ஒரு ட்ராலியில் வைத்து தள்ளி கொண்டு உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார். மேஜை மீது தட்டை வைத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு ட்ராலியுடன் அவன் போய்விட்டான்.
முதல் நாள் இரவு அவனுக்கு பசி இருக்கவில்லை. ஒரு கோப்பை பால் வரவழைத்து குடித்துவிட்டு படுத்து விட்டான். இடமாற்றம் போலும். இருமல் உபத்திரவம் இருக்கவில்லை. அயர்ந்து தூங்கிவிட்டிருந்தான். அவசரமாக பல் துலக்கிவிட்டு முகத்தை கழுவிக்கொண்டு மேஜை அருகே வந்து துணியை நீக்கினான். அவன் கேட்டிருந்த ஆம்லெட், ஃபிஷ் கேக், ரொட்டி, வெண்ணெய், பீங்கான் கிட்டிலில் சூடான காஃபி உட்பட காலை ஆகாரம் தட்டில் விரிவாக பரிமாறப்பட்டிருந்தது. கத்தியால் வெட்டி ஒரு துண்டு ஆம்லெட்டை முள்ளால் குத்தி வாயருகே கொண்டு போனான். முடியவில்லை. பழக்கமில்லாத உணவு. ஃபிஷ் கேக்கிற்கும் அதே கதிதான். வேண்டா வெறுப்பாக ஒரு துண்டு ரொட்டியை கொஞ்சம் கடித்து விழுங்கினான். காபியை கோப்பையில் ஊற்றி அவசரமாக குடித்தான். 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஆனாலும் அம்மா போடும் காபிக்கு அது ஈடாகவே இருக்கவில்லை. பல மைல்களுக்கு அப்பால் இருந்த தாயின் நினைப்பு எழுந்து நெஞ்சோடு ஒட்டி கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று அவன் வீட்டில் தங்கியிருந்தால் தோட்டத்து வாழை இலையை மேஜை மீது பரப்பி அம்மா ஆவி பறக்கும் இட்லிகளை பரிமாறி நெய் விட்டு வெங்காய சாம்பாரை கொட்டி, முரளி, பேப்பரை வச்சுட்டு வந்து சாப்பிடு, ஆறிவிடும் என்று பன்முறை எச்சரித்து விடுவாள். பின்னர் அருகில் வந்து, ஆமாம், சாம்பார் எப்படி இருக்கு? அவசரமாக செய்தேன், உப்பு உரைப்பு என்பாள். படுஜோரம்மா, சுவைத்து சாப்பிடுவான் அவன். என் மூச்சு இருக்கும் வரை என் கையாலேயே எல்லாம் பண்ணி போடணும்னு ஆசை. மாலதி வந்ததும் பிள்ளை முகத்தை புன்னகையோடு பார்ப்பாள். உங்கள் சமையல் திறமை அவளுக்கு வர 8 ஜென்மம் பிடிக்கும். என் நாக்கை நன்றாக வளர்த்து விட்டிருக்கிறீங்க. பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட போகிறேன். பிள்ளை தன்னை புகழ்ந்து விட்டால் பெற்றவள் முகத்திலேதான் எத்தனை மகிழ்ச்சி. தாயின் நினைப்பு அவனை என்னமோ செய்தது. சிந்தனையை உதறிவிட்டு எழுந்திருந்தான். குளியல் அறைக்குள் புகுந்து குழாயை திருப்பினான். வெளியே போய் வர அவனிடம் 3 ஜதி உடுப்புகள் தான் இருந்தன. பம்பாய் பிரயாணத்திற்காக பெட்டிக்குள் அவைகளை வாரி போட்டு கொண்டு வந்திருந்தான். எதற்காக இனி அவைகளை பத்திரப்படுத்த வேண்டும்? தனக்கு பிடித்தமான வெளிர் நீல ஷர்ட்டும் சார்கோல் கிரே பேண்ட்டும் அணிந்து கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்றான். எடுப்பான தனது தோற்றத்தை ஒரு கணம் பார்த்து வியந்தான். என்ன பயன்? மரணம் வேகமாக அந்த உருவத்தை நெருங்கி கொண்டிருக்கிறதே. வெடுக்கென்று திரும்பினான். பிரீஃப்கேஸை திறந்து கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளை வாரி எடுத்து பேண்ட் பையில் திணித்து கொண்டான். பெட்டியை பூட்டி பத்திரப்படுத்தினான். கதவை பூட்டி கொண்டு கிளம்பிவிட்டான். அன்று முழுவதும் டாக்ஸி ஒன்றில் மலபார் ஹில், ஹாங்கிங் கார்டன், கொலாபா, ஜூஹு பீச் என்று நினைத்த இடமெல்லாம் சுற்றினான். பகல் பொழுது வயிற்றை பசி சுருட்டிய பொழுதுதான் நினைவிற்கு வந்தது. முன்பு வந்தபொழுது நகரத்திலே ஒரு தென்னிந்திய ஹோட்டல், ரசம் ஸ்பெஷலிஸ்ட், அதை தேடி பிடித்து பகல் சாப்பாட்டை கறி, கூட்டு, பச்சடி, சாம்பார், ரசம் என்று வழங்கப்பட்ட பானையில் உண்டு திருப்தி அடைந்தான். டாக்ஸி செலவு 100 ரூபாய்க்கு மேலாகிவிட்டது. ஒரு நாள் போக்குவரத்திற்கு இத்தனையா செலவழிப்பது? மனதிலே லேசாக ஒரு உறுத்தல். உண்ட மயக்கம், நல்ல தூக்கம். எழுந்த பொழுது மாலை 5 மணி. வெளியே செல்ல ஆயத்தம் செய்து கொண்டு கீழே வந்தான். காபி ஹவுஸ் என்ற ஹோட்டலின் முதல் தளத்திலே அமைக்கப்பட்டிருந்த பகுதிக்குள் புகுந்தான். அங்கு ஒரே கூட்டம். சிரிச்சபடி எழுந்து அப்பால் சென்ற ஒரு ஜோடி காலி செய்துவிட்டு போன மேஜையை அவசரமாக பிடித்து கொண்டான். பக்கத்து மேஜையை சுற்றி ஒரு வெள்ளைக்காரர் குடும்பம். ஸ்பூனால் எதையோ கிண்ணத்தில் இருந்து அள்ளி மடியில் இருந்த குழந்தைக்கு ஊட்டி கொண்டிருந்தான் தகப்பன். வெயில் தாங்காது தாய் தவித்து கொண்டிருந்தாள். என்று அடிக்கடி ஊதி கொண்டிருந்தாள். அவள் அணிந்து கொண்டிருந்த பிராக்கின் மேலே தெரிந்த பாதி முதுகு சக்கச்சிவேல் என்று பழுத்து விட்டிருந்தது. டூரிஸ்ட் என்று பறைசாற்றி கொண்டு கழுத்தில் கேமரா, தோளிலே பைனாக்குலருமாக எதிர்பக்கத்திலே கருப்பு கண்ணாடி கட்டழகன் ஒருத்தன், இடது பக்கத்திலே ஒரு காதல் ஜோடி தம்மை மறந்து உட்கார்ந்திருந்தனர். ஒரு கோப்பை காபியும் சீஸ் சாண்ட்விச்சும் சர்வர் கொண்டு வருவதற்குள் யுகமாக நேரம் நீண்டது. காபியை பருகும் பொழுது மறுபடியும் அம்மாவின் நினைவு. சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு காஃபி பவுடர் கடை புதுசாக வந்திருக்கு. மாதிரிக்கு கொஞ்சம் வாங்கினேன். காஃபி நன்றாக இருக்கா? உங்கள் கைப்பட்டா சொல்லணுமா? பரிகாசம் வேண்டாம், உண்மையை சொல். தாயார் முகத்திலே எத்தனை பொறிப்பு! மகனிடமிருந்து வந்த ஒரு நல்ல வார்த்தைக்கு அவள் எத்தனை மதிப்பு கொடுத்தாள், எத்தனை ஆனந்தப்பட்டாள்! சில நாட்களாக அந்த முகத்திலே வேதனையைத் தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியவில்லை. அவனுக்காக வாழ்ந்த அந்த தாயை அவன் சித்திரவதை செய்து விட்டானே. மனசாட்சி உறுத்தியது. தாள முடியாமல் எழுந்தான். ஹோட்டலுக்கு எதிரே நடைபாதையை ஒட்டிய கருங்கல் கைப்பிடி சுவர் மீது உட்கார்ந்து கொண்டான். கடற்காற்று சுகமாக வீசிக்கொண்டிருந்தது. மேலும் கீழும் அசைந்த மனித கூட்டத்தை ஆராய்ந்த வண்ணம் தன்னை மறந்திருந்தான். உங்களது எதிர்காலத்தை சொல்லட்டுமா? முரளிக்கு தூக்கி வாரி போட்டது. முண்டாசு, தாடி, முழுக்கை வெள்ளை ஷர்ட், வெள்ளை பேண்ட் ஆசாமி ஒருத்தன் வாட்ட சாட்டமாக எதிரே நின்று கொண்டிருந்தான். இடது கையில் சின்ன நோட்டு புத்தகம், கடிகாரம் அணிந்திருந்த வலது கையில் ஒரு பென்சில். சர்தார்ஜியா, பஞ்சாபியா? அவன் நிச்சயிக்கும் முன் சுத்தமான ஆங்கிலத்தில் முண்டாசுக்காரன் பேசினான்.
ஒரு பூவின் பெயரை மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள். சற்றென்று ஏனோ மாலதியின் நினைவு, அவள் தலையில் சுமையாக சூட்டிக்கொள்ளும் மல்லிகை மலரின் ஞாபகம். அதிலிருந்து காற்றோடு கலந்து வரும் இன்ப மனம் முகத்தில் மோதியது போன்ற பிரமை. உடம்பு சிலிர்த்தது. முண்டாசுக்காரன் அவனது எண்ணங்களுக்கிடையே குறுக்கிட்டான். 10ற்கு உட்பட்ட ஒரு எண்ணை மனதிற்குள் நினைத்துக்கொள், அடுத்தபடியாக உத்தரவிட்டான். சென்னையிலே அவர்கள் வசித்த வீட்டின் வாயிற்புறம் கேட்டின் முகப்பிலே பளிச்சிட்ட 9 என்ற எண் மனக்கண்களுக்கு முன் மிதந்து வந்தது. முண்டாசுக்காரன் நோட்டு புத்தகத்தை திறந்தான். ஒரு சிறு துண்டு கடிதத்தை எடுத்து புத்தகத்தின் மீது வைத்துக்கொண்டு என்னவோ எழுதினான். பின்னர் அதை 4ஆக மடித்து முரளியின் கையில் கொடுத்தான். இப்பொழுது திறந்து பாருங்கள், அதட்டலாகச் சொன்னான். என்ன ஆச்சரியம்! அவன் நினைத்த மல்லிகை மலர் 9 என்ற எண் இரண்டும் அந்த கடிதத் துண்டில் காணப்பட்டன. அவனது வியப்பு அடங்கும் முன் முண்டாசுக்காரன் முந்திக் கொண்டான். கையை நீட்டு, ரேகையை பார்க்க வேண்டும். வலது கரத்தை முரளி அவன் முன் நீட்டினான். லைஃப் லைன், ஹார்ட், பேட் லைன்கள் முணுமுணுத்தான் முண்டாசுக்காரன். சட்டென்று முரளிக்கு ஒரு மனக்கலக்கம். டாக்டர் சொல்லியாயிற்று, இவன் வேறு ஏதாவது பயங்கர விஷயம் சொல்லப் போகிறான். போதும், கவலையுடன் கரத்தை இழுத்து கொண்டான். எனக்கு வேலை அதிகம் இருக்கின்றது, எதிர்காலத்தை அலசி கொண்டிருக்க போவதில்லை. தேங்க்யூ என்று 5 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினான். 20 ரூபாய் தர வேண்டும். முண்டாசுக்காரன் வம்பு செய்யத் தொடங்கினான். ஆளை விட்டால் போதும் என்ற தவிப்பு முரளிக்கு. டாக்டர் பீஸை விட முண்டாசின் பீஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் போலிருக்கே. ஃபேண்ட் பையிலிருந்து நோட்டுக்கற்றையை உருவி மீதி 15ஐ எடுத்து கொடுத்துவிட்டு திரும்பினான். கற்றை பணத்தை கண்டதும் முண்டாசுக்காரனின் மூளை விறுவிறுத்தது. மிஸ்டர், அவசரப்படாதீங்க, முழுவதும் கேட்டுவிட்டு போங்க. உங்களுக்கு விரைவில் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. காற்று வாக்கில் அவன் கத்தியது காதில் விழ அசட்டையாக முரளி நடந்தான். ஹோட்டலில் கீழ்த்தளத்தில் இருந்த அந்த பெரிய வரவேற்பு அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த ஒரு சோபாவின் மீது சாய்ந்து கொண்டு திரும்பி பார்த்தான். அங்கே அதிர்ஷ்டம் உண்மையில் அவனுக்காக காத்திருந்தது. ஒரு பெண் வடிவில். அந்திமயங்கும் வேலை. ஹோட்டலின் வரவேற்பு ஹாலின் நடுவே தொங்கிய கண்ணாடி சரவிளக்கு பளிச்சென்று எரியத் தொடங்கியது. அது வாரி எழுப்பிய வண்ண சுடர் ஒளியில் அந்த ஹாலுக்கு ராஜ தர்பார் கலை வந்துவிட்டது. கண்ணாடி கதவை திறந்த டவாலி சேவகன் வருகிறவர்களுக்கு வழிவிட்டான், போகிறவர்களுக்கு சலாம் போட்டு அனுப்பி கொண்டிருந்தான். அலைபோல மனித கூட்டம் ஓயாது தொடர்ந்த வண்ணம் இருந்தது. முரளியின் நெஞ்சு படபடத்தது. முகத்தை துடைத்துக் கொள்கிறவன் போல் மெல்ல அவள் பக்கம் திரும்பினான். வயது 18 அல்லது 20 இருக்கலாம். தங்க நிற மேனி, செழுமையான உடல் கட்டு, அடர்ந்த கருங்கூந்தலை அள்ளி அழகாக முடிந்து கொண்டிருந்தாள். அதிலிருந்து பிரிந்துவிட்ட கூந்தல் கற்றைகள் 2 காதோரங்களில் புரண்டு கன்னங்களோடு காற்றில் விளையாடி கொண்டிருந்தன. மை தீட்டிய விழிகளில் மிரட்சியான பார்வை. பாரதவன் போல் முரளி அவளை கவனித்தான். அவள் சற்றென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரசரக்கென்று புடவை சப்திக்க லேசாக சூழ்ந்து கொண்டிருந்த ஃபாரின் சென்ட்டின் மனம் அவனை வந்து தழுவியது. அவளது உடலோடு ஒட்டி உறவாடி கொண்டு தோளில் ஊசலாடிய ரோஜா வண்ண பட்டு சேலை தலைப்பு அவன் கரங்கள் மீது படிந்துவிட்டு நகர்ந்தது. விவரிக்க இயலாத ஓர் உணர்வில், ஓர் வசிய சக்தியில் ஒரு கணம் மயங்கி அசந்து போய்விட்டான் அவன். கண்ணாடி கதவை திறந்து கொண்டு படிகளில் இறங்கி அவள் வெளியே சென்றாள். முரளியின் பார்வை அந்த மோகினியின் பின்னால் ஓடியது. கை கடிகாரத்தை பார்த்தால் அவள் உதட்டை கடித்து கொண்டு தோள்களில் அசட்டையாக குலுக்கினாள். யாருக்காகவோ அவள் காத்திருப்பதாக புரிந்தது. அவள் பின்னாலேயே ஓடி நிலைத்து போன தன் உணர்வுகளை இழுத்து தன்வயமாக்கிக் கொள்ள அவன் எழுந்திருந்தான்.